தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே சவலாப்பேரி கிராமத்தில் காட்டு பகுதியில் பதுக்கி வைத்திருந்த 29 டன் ரேஷன் அரிசியை உணவு கடத்தல் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் ரங்கசாமி. வணக்கம். முழு விவரங்களையும் பதிவு பண்ணலாம். வணக்கம். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள கைத்தாரி அடுத்துள்ள சவலாப்பேரி கிராமத்தில் தனியார் பவர் பிளான்ட் ஒன்று செயல்பட்டு வருகிறது. இதன் அருகே உள்ள காட்டுப்பகுதியிலிருந்து ரேஷன் அரிசி மூட்டைகள் பதிக்க வைக்கப்பட்டிருப்பதாக திட்டமிட்ட குற்ற நுண்ணறிவு பிரிவு துணை கண்காணிப்பாளர் ராஜ் முரளிக்கு தகவல் கிடைத்தது. இந்த தகவலின் அடிப்படையில் உதவி ஆய்வாளர் ஆதித்தனன் மற்றும் வெங்கடேஷ் சவலாப்பேரி காட்டுப்பகுதியிலிருந்து சோதனை மேற்கொண்ட பொழுது நடு காட்டுப்பகுதியில் குடிசை அமைத்து ரேஷன் அரிசி 29 மூட்டைகள் பதுக்கி வைக்கப்பட்டிருந்தும் அதன் அருகில் உப்பு மூட்டைகள் அடுக்கி வைக்கப்பட்டது தெரிய வந்தது. மேலும் ரேஷன் அரிசி மூட்டைகளும் உப்பு மூட்டைகளும் பறிமுதல் செய்தன. நடுக்காட்டுப்பகுதியில் ரேஷன் அரிசி மூட்டைகள் பதுக்கி வைத்தது யார் என்பதை குறித்து போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் தற்போது பிடிபட்டுள்ள ரேஷன் அரிசி மக்களுக்கு நியாய கடைகள் கிடைக்கக்கூடிய ரேஷன் அரிசியை விட தரம் உள்ளதாக இருப்பதாக காவல்துறை கூறி வருகின்றன. நடுக்காட்டு பகுதியில் குடிசை அமைத்து அதற்கு தனி பாதை உருவாக்கி ரேஷன் அரிசி கடத்தல் கும்பல் தனி ராஜ்யம் நடத்தி வந்தது தற்போது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. விவரங்களுக்கு நன்றி ரங்கசாமி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.